ஹே பீப்பிள், நான் உங்கள் சஞ்சய் சந்துரு நம்ம பிரீஸ் எலிமினேட் பேஜுக்காக. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். வேலூர் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வேலூருக்கெல்லாம் எதுக்கு விளாகுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, வேலூர் ஒரு சாதாரண ஊர் இல்லைங்க, மாபெரும் பழம்பெரும் ஒரு ஊர் தான். ஸோ அங்கேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் நம்ம ஊர் கோவிலுங்கள்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழமையான கோவிலுங்கள்லேருந்து எல்லாமே வேலூரில் இருக்குங்க. ஸோ வேலூர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஸ்வலாக சின்ன வயசுலேருந்தே லீவுக்கு ஆற்காடுக்கு தாங்க போவோம். ஸோ ஆற்காடுலேருந்து வேலூர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பக்கத்துலேயே இருக்கோங்க. ஆனாலும் எங்களை அவ்வளோவா நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டிலேயே விளையாடின்னு இது பண்ணின்னு டைமே போயிடுவோங்க. ஒரு மாதம் 2 மாதம் இருந்தால் கூட கிளம்பி எங்கேயாவது போய் பார்த்துட்டு வரணும்னா அவ்வளோலாம் போகவே மாட்டோம். ஸோ அதனால தான் சின்ன வயசுலேருந்து எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்பி வேலூர் போனோம். ஸோ அங்கே போக வேண்டிய வேலை ஒன்று இருந்துச்சு. ஸோ அப்படியே போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி தான் இன்றைக்கி கிளம்பியிருக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வேலூர் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் காலையிலேருந்தே வீட்டிலேருந்து கிளம்பிட்டு, ஸோ எங்ககிட்ட கார் இல்லைன்றதுனால சித்தப்பா வீட்டிலேருந்து தான் கார் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் இங்கேருந்து கிளம்பி பூந்தமல்லி போய் அவங்க வீட்டிலேருந்து காரை பிக்கப் பண்ண அப்புறமா தான் நாங்கள் எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ காலையிலேயே விடிகாலத்தில் கிளம்பிட்டோம். ஸோ சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா கோவிலெலாம் நம்ம சுற்றுறோம்னா சீக்கிரம் போனோம், ஏன்னா மத்தியானத்துக்குள்ளே மூடிடும். ஸோ நாங்கள் இன்றைக்கி டிஃபனுக்கு எங்கே நிறுத்தியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சரவணபவன் தாங்க வந்தோம். மினி டிஃபன் சாப்பிடாமல் இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் அமையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டாக நம்ம எல்லா டிஷ்ஷஸையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மினி டிஃபனில் தாங்க. இதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல், வடை, மசால் தோசை, மினி இட்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் சாம்பார் இட்லிலாம் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்ருக்கோம் சரவணபவனில். அதோட ஆத்தென்டிக் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியும். பட் இப்போ அதோட குவாலிட்டி எல்லாமே நல்லாவே குறைஞ்சிட்ருக்கு, உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க. ஆனால் அவங்களோட அந்த தேங்காய் சட்னி டேஸ்ட்டு மட்டும் மாறவே இல்லை. ஏன்னா அவங்க யூஸ்வலாக எல்லா கடையை விட இவங்களுக்கு ரிச்சாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பால் போட்டு அரைப்பாங்க சட்னியை. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இவங்களோட ஒரு ட்ரிக்ஸு. ஸோ இங்கே போய் சாப்பிட்டோம். ஸோ யூஸ்வலாக கீதமில் சாப்பிட்டாலாம் இப்போல்லாம் கம்மி ரேட்டுக்கே மினி டிஃபன் தராங்க. பட் இவங்கெல்லாம் அவங்களோட ப்ரைஸஸ்லாம் குறைச்சா மாதிரியே தெரியல. சரி, நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து போய் ஆற்காடை தாண்டி ரீச் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க டெஸ்டினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்னகிரி கோவில் தான். ஸோ இது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பெங்களூர் ஹைவேல நீங்கள் போகும்போதே பார்த்துருப்பீங்க, சைடில் மலைக்கு மேலே ஒரு முருகர் கோவில் இருக்கும். இந்த கோவிலுக்கு நாங்கள் நிறையவே விசிட் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா ஆற்காடு ஒட்டினா மாதிரியே இருக்குன்றதுனால நாங்கள் அடிக்கடி வந்திருக்கோம் எப்பயாவது. ஸோ பார்க்கும் போதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன வயசுலலாம் அப்படியே படியேறிடும். ஸோ இன்னும் காரில் வந்ததுனால கார்லேயே மேலே போயிடலான்னு இதுக்கு 2 ஆக்சஸுமே இருக்குது. அண்ட் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்திருந்தப்பெல்லாம் முன்னாடிலாம் இந்த கோவிலுக்கு குளம் ஒன்று கட்டினே இருந்தாங்க பெருசா. ஸோ இப்போ அது ஓப்பன் பண்ணிட்டாங்க போல். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ காலங்காத்தால் இந்த மாதிரி ஒரு பேர் என்ன தெய்வீக ஜேர்னியே ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க. ஸோ கார்லேயே நாங்கள் மலைக்கு மேலே வரைக்கும் ஏறிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் எங்களுக்கு மெமரிஸ்ன்றது நிறையவே இருக்குது. ஸோ நம்ம உட்காந்து அந்த ஒரு மலைக்கு மேலேருந்து அந்த ஊரை பார்க்குற வியூவும் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் எங்களுக்கு இந்த கோவில்னால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் கோவிலுக்கு வந்திருந்தப்போ ஏதோ ஒரு விசேஷ நாள் போல் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த கோவிலில் கூட்டமே கிடையாது. நீங்கள் எப்போ போனீங்கனாலுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் கம்மி ஆட்கள் தான் இருந்தாங்கன்றதுனால மாங்காய் சாதம் கொடுத்தாங்க பாருங்கள். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஆளுக்கு ஒரு 2 கை 3 கை வாங்கி சாப்பிட்டோம். அந்தளவுக்கு அவ்வளோ வச்சு கொடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் வெரைட்டி ரைஸில் மாங்காய் சாதம் இருக்குன்றது எனக்கு அப்போ தாங்க தெரியும். ஸோ நம்ம ஒரு பெரிய ஃபுட்டின்றதுனால எனக்கு அந்த மெமரிஸ் தான் இந்த கோவிலில் நல்லாவே ஞாபகம் இருக்குது. அண்ட் இந்த கோவிலில் நீங்கள் படத்தில் இல்லாமல் பார்த்துருப்பீங்க, தில்லாலங்கடி படத்தில் அவங்க ஓடி கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒன்று காட்டுவாங்கல்ல. ஸோ அது இந்த கோவிலில் தான் எடுத்திருப்பாங்க ஷூட்டிங்கு. ஸோ இந்த கோவில் அவ்வளோ அழகாக ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். முருகர் அவ்வளோ அழகாக இருப்பார். அண்ட் பிள்ளையார் சொல்லவே தேவையில்லை. எல்லா கோவிலுமே பிள்ளையாருக்கு கொஞ்சம் பெரிய பெரிய செலை வச்சு அவ்வளோ அழகாக கிராண்டாகவே பண்ணியிருப்பாங்க. இங்கே உள்ளே இருக்கிற சந்நிதி எதுவுமே நம்மளாம் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க முடியாது கோவிலுங்களில். ஸோ அதனால் மீதி இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம காட்டுவோம்னு சொல்லி, ஸோ இங்கே நாங்கள் எப்போ வந்தாலுமே குரங்கு சுற்றின்னு இருக்கோம், தேனி நிறைய கூடு கட்டியிருக்கோம் இந்த கோவிலில். பட் இப்போ அதெல்லாம் எல்லாமே குறைஞ்சி போச்சு. குரங்கு ஒன்று கூட எங்கள் கண்ணில் படலை. அண்ட் தேன் கூட எல்லாமே அவ்வளோலாம் ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க. 1 2 தான் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறமா சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டாச்சுங்க. நல்லா பக்திகரமாக ஆரம்பித்து நல்லா கும்பிட்டுட்டு ஸோ அங்கேருந்து திருப்பி நாங்கள் மலையிலேருந்து இறங்கிட்டோம். ஸோ எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வேலூர் போனோம் அப்படின்ற ஆசை இருக்கும். பட் நாங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ண ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ரத்னகிரி வரைக்கும் தான் வருவோம். அண்ட் மீதி இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ ஆற்காடுக்கு இந்த எண்டில் ரத்னகிரி இருக்கும். ஸோ அந்த சைடு எண்டில் ஒரு பெருமாள் கோவில் இருக்கும். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ஊரில் ஒரு சின்ன சின்ன கோவிலுங்கன்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே ரொம்ப கிராண்டாக கட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்.
அதுவும் அந்த பெருமாள் கோயில் வந்து ரொம்ப பழைய பெருமாள் கோயிலாக, ஸோ அதில் பெருமாள் எல்லாமே அழகாக வச்சுருப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் இங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வேலூரில் ஃபோர்ட் இருக்குல்ல, ஸோ வேலூர் ஃபோர்ட்டை நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில். ஸோ அதுதான் பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஸோ வேலூர் ஃபோர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோர்ட்டுன்னா வேலூர் ஃபோர்ட்டு தான். ஏன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அது சுற்றி அந்த அகழி இல்லை, ஸோ அந்த இதில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான், இதில் மட்டும்தான் அந்த தண்ணியோட மெயின்டைன் பண்ணுற ஒரே ஃபோர்ட்டாக இருக்கும் இந்தியாவிலேயே. மீதி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி இருக்கும், அது மோட் அப்படின்வாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த காலத்தில் வந்து யாரும் அந்த கோட்டைக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றத. ஸோ அது வந்து எல்லா கோவில்ன்ற பாருங்க, எல்லா கோட்டையிலையுமே அது வந்து நல்லாவே ட்ரை ஆகி அந்த வாட்டர் மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்தியாவிலேயும் இங்கே மட்டும்தாங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபோர்ட்டோட முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா படத்தில் வர இடம் மாதிரி இல்லைங்க, சுற்றி அந்த மலைங்க, அந்த கோவில் கோபுரத்தோட கலர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து முருகர் கோயிலை முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து சிவன் கோவில் தான். இந்த சிவன் கோயிலை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன், ஃபஸ்ட் டைம் வரேன். இது நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இதிலெல்லாம் நிறையவே பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும். நான் வந்து நேரில் பார்க்கும்போது அது இன்னுமே மெஜஸ்டிக்காக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க க்ளீனாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதோட கட்டமைப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளே அந்த ஒரு மண்டபம் வச்சு கல்லில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் பண்ணி. ஸோ யூஸ்வலாக மீதி கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன பட்டுச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலைங்க தாங்க. ஸோ சிலைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக இருந்துச்சு. மீதி இடத்துலலாம் கொஞ்சம் பாழடைஞ்சு கொஞ்சம் அந்த சிலையே ஃபேட் ஆகி டல்லான மாதிரி இருக்கும். பட் இந்த கோவிலில் மட்டும்தான் எல்லா சிலைங்களுமே ரொம்ப கிறிஸ்பாக இருந்துச்சு. அந்த சுற்றி பிரகாரத்தில் இருக்கிற நவகிரகத்திலேருந்து எல்லா சிலைங்க, அந்த லக்ஷ்மி சரஸ்வதி அவங்க வச்சிருந்த எல்லா அம்மன் சிலைங்கள்லேருந்து எல்லா சிலைங்களுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்ப் அண்ட் டீட்டெயிலாக இருந்துச்சுங்க. அஸ் ஆர்கிடெக்டாக எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இந்த கோவிலை பார்த்துட்டு. ஸோ அதுவும் இந்த கோவிலோட இந்த மண்டபத்தை பற்றி தான் பேசி ஆகணும். டீட்டெயிலிங்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த சங்கிலி தொங்குறதுலேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டீட்டெயிலிங்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மண்டபமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் இல்லாமல் ஒரு 2-3 லெவல் உள்ளே ஏறி போய் அந்த ராஜா உட்கார்றதுக்கு ஒரு இடம் மாதிரியும் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் கோவில் வர்றவங்களும் எல்லாருமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த லான்லாம் மூவ் பண்ணி நல்லாவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் பிரசாதம்லாம் இருந்தது. ஸோ அந்த கடையில் எது எடுத்தாலும் 10 ரூபான்னாங்க. ஸோ தேவையான பிரசாதத்தை எல்லாத்தையும் வாங்கின்னு வந்து உட்காந்து இந்த மண்டபத்தில் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அங்கங்கே இங்கங்கே கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்னு இருந்தோம். ஸோ இந்த கோவிலில் பிள்ளையார் இருந்தார், பிள்ளையார் அவ்வளோ அழகாக இருந்தார். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பெருமாளும் வச்சுருந்தாங்க. சின்னதாக ஒரு சந்நிதியில் பெருமாள், முருகர், அதுக்கப்புறமா கடைசியாக சிவனுக்கு வந்து நாங்கள் போய் இந்த டைம் அலங்காரம் பண்ணி இல்லை, அப்போ தான் அபிஷேகம் பண்ண போகிறாங்க போல். ஸோ அதனால் அவர் மேலே அந்த ஒரு பாத்திரத்துலேருந்து தண்ணி ஊற்றல, ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல். இதுக்கப்புறமா தான் அந்த பாருங்கள் இந்த மாடெல்லாம் கொண்டு போகிறாங்க, பூஜையெல்லாம் பண்ணி நட சாத்திடுவாங்க போல். அதுக்கப்புறமா ஈவினிங்கில் தான் கோவில் திறப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துடணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ இந்த காலையிலேருந்து இந்த மதிய டைமுக்குள்ளே நம்மளால் அப்போ மட்டும்தான் இந்த கோவில் ஜர்னிஸ்லாம் பண்ண முடியும். எல்லா கோவிலுமே பார்த்திங்கன்னா மத்தியானத்தில் மூடிடுவாங்கங்க, நட சாத்திடுவாங்க. ஸோ அதனால் இந்த கோவிலை முதல்ல பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா ஃபோர்ட்டில் மீதி ஏரியாஸ்லாம் பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ ஃபோர்ட்டில் முக்கியமான ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இந்த கோவிலும் இந்த மியூசியமும் தான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் பக்கத்துலேயே சர்ச்செல்லாம் கூட இருந்தது. ஸோ எல்லா மதத்துக்கும் இந்த கோட்டையில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மியூசியமுக்கும் வந்திருந்தோம். நிறைய பழங்கால அந்த சிலைங்க இது எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீசெண்டாக போயிருந்தோம்ல பாண்டிச்சேரி மியூசியம், ஸோ அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் பாண்டிச்சேரி மியூசியமில் இந்த சிலைங்கள்லாம் வெளியில் வச்சுட்டு மீதி விஷயங்கள் கல்லுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் உள்ளே வச்சுருந்தாங்க. பட் இங்கே ஃபுல்லாகவுமே இந்த கோவில் சிலைங்க இந்த மாதிரி அந்த பிரிட்டிஷ் டைமா ஸோ ஏதோ ஒரு டைமில் இந்த அழிஞ்ச சிலைங்க இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அவ்வளோ டீட்டெயில்ஸ் படிக்கலை, எங்கள் அம்மா தான் நின்று முக்கியமாக எல்லா இடத்துலையுமே டியூஷன் மிஸ் உட்காந்து எல்லா டீட்டெயில்ஸுமே படிச்சுருந்தாங்க. ஸோ இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா உள்ள ஸ்லிப்பர்லாம் போடாமல் எல்லாத்தையுமே வெளியில் கட்டி விட்டு இதுக்கு என்ட்ரி ஃபீ எதுவுமே கேட்கலங்க. பட் கோட்டைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது மட்டும்தான் வெஹிக்கிள் பார்க்கிங்க்கு மட்டும்தான் ஃபீ கேட்டிருந்தாங்க. மற்றபடி எந்த விதமான என்ட்ரி ஃபீயோ எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம். அண்ட் ரஷ்ஷு சொல்லவே தேவையில்லை, கூட்டம் கொஞ்சம் கூட கூட்டமே
கிடையாது. எல்லா இடமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கா மாதிரி தான் இருந்துச்சே தவிர பளிச்சுன்னு இருந்தது. ஆனால் அவ்வளோ வெயிலே கிடையாதுங்க. ஸோ எங்களுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது. ஸோ யூஸ்வலாகவே வேலூர்னாலே நல்லா வெயில் அடிக்கும், சுள்ளுன்னு பொழக்கம் இந்த மாதிரி மத்தியான டைமில் சுற்றுறது. ஸோ இது ஒரு ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் வந்துட்டதுனால அவ்வளோ வெயிலெலாம் இல்லாமல் அது நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நாங்கள் நிம்மதியாகவே சுற்றி பார்த்துட்டு சரி ஃபோர்ட்டில் இது 2 இடமும் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வெளியிலேருந்து தண்ணி வச்சிருந்த இடத்த தான் வெளியில் வந்து நிறுத்திட்டு பார்த்தோம். ஸோ ரொம்பவே எங்களால் சுற்றி பார்க்க முடியல இந்த இடத்த. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நீங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறத விட இந்த கோர்ட்டுன்னே வருதுங்க, இந்த ஃபோர்ட்டோட ஏரியல் வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அழகாகவே தெரியுங்க. அதில் அந்த தண்ணி சுற்றி பார்டரில் கவர் ஆகி நடுவில் அந்த கோட்டை இருக்கும். ஸோ அதில் அந்த கோவில் இருக்கும் பாருங்கள், மெஜஸ்டிக்காக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் முக்கியமாக பக்கத்தில் வேலூரில் எங்கேயாவது வரீங்க, இல்லை சென்னை டு பெங்களூர் போகும்போது சும்மா உள்ள வேலூருக்கு போய் ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க. ஸோ இத்தனை வருஷமாக நானே இதை பண்ணாமல் தான் போயின்னு இருந்தேன். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோமேனு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்த மன திருப்தி ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. அடுத்து சாப்பிட எங்கே போகலான்னு பார்த்தா வேலூர் கிச்சன்னு ஒரு கடை ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் யூஸ்வலாக இங்கே வந்து அவ்வளோ வேலூரில் சாப்பிட்டது கிடையாது. ஸோ அதனால் கூட வந்திருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி நாங்களும் இங்கே வந்தோம். அதனால் வேலூர் கிச்சனுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ நாங்கள் யூஸ்வலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடில் பிரியாணி இருக்கும் பாருங்க. ஸோ ஆற்காடு பிரியாணியும் சிக்கன் பக்கோடாவும் காம்பினேஷன் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். பட் இன்னைக்கு நம்ம வேலூர் தான் சுற்றி பார்க்க வந்தோம். ஸோ முடிச்சுட்டு போக டைம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்லான்னு வந்தோம். ஸோ எங்கள் அப்பா மீல்ஸ் எல்லாம் வாங்கிக்கினாரு. ஸோ எங்களுக்கு தேவையான எல்லா டிஷ்ஷுமே நான் பன்னீர் பட்டர் மசாலா, பேபி கார்ன் ஃப்ரை இது எல்லாத்தையுமே வாங்கி வச்சு நல்லா தடபுடல் சாப்பாடுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் குவான்டிட்டியும் எல்லாமே சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அது போக டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஃபுட் விளாகர்ஸ்லாம் இங்கே ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தெரிஞ்சிருந்தால் நம்ம ஒரு ப்ராப்பர் ஃபுட் ரிவ்யூவே வந்து பண்ணியிருக்கலாம். பட் நம்ம வந்து இன்றைக்கி சரி ட்ராவலில் இருக்கோம், நடுவில் எங்கேயாவது சாப்பிட்ணுமேன்னு ஃபீல் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கீழ் ஃப்ளோர்லேயுமே இருந்துச்சு, மேலே ஏசி டைனிங் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அப்படி பார்த்திங்கன்னா தெரியும், வெயில் ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. இல்லைன்னா நான் நேரத்துக்கு வேர்த்து ஊற்றி நல்லாவே டயர்டாகிட்ருப்போம். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ஸோ அடுத்து நாங்கள் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேலூரில் கோல்டன் டெம்பிள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ வேலூருக்கு நியூ அட்ராக்ஷனாக ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கும் எல்லா இடத்துலையுமே முருகர் ஃபேமஸாக சுற்றிட்டே இருக்காரு. ஸோ இப்போ வேலூர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தகிரி கோவிலில் அது வந்து ஒரு சின்ன கோவிலாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து எல்லா மக்களையும் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து ஒரு பெரிய முருகர் கட்டினாங்க. ஸோ இந்த முருகர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைவேல போகும்போதே உங்களுக்கு விசிபிளாக தெரிஞ்சுது. அண்ட் வெறும் படி தான் ஏறி போனோம்னாங்கன்னா கஷ்டம் தாங்க. ஸோ அதனால் படி இல்லாமல் பக்கத்தில் கார் போகிறதுக்கும் வழி இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால நாங்கள் கார் எடுத்துன்னு போயிட்டோம். ஸோ மேலே போகிற இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்னும் கட்டி முடிக்கல போல் அந்த சைடு சேவர்லாம். ஸோ அது நல்லாவே ஸ்டீப்பாக இருந்துச்சு. அண்ட் ஒரு ரைடில் போகிற மாதிரி அவ்வளோ எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சுங்க. ரொம்ப சின்ன சின்ன மலைங்க மாதிரி தான் இருக்குது, அதனால் ஸ்டீப்பாக போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ரோட்வேவே பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ அதனால் அதுதான் கட்டி வச்சுருந்தாங்க. போயிருந்தோம். நான் வந்து மொத்தமாக வேர்ல்டுலேயே 3 பெரிய முருகர் சிலை இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மலேசியாவில் இருந்துச்சு, நம்ம அதுதான் பெருசுன்னு நினச்சிருந்தா அதை விட பெருசாக சேலத்தில் கட்டினாங்க. ஸோ சேலமில் இருக்கிறது தான் பெரிய முருகர். ஸோ அடுத்து செகண்ட் பிளேஸ் மலேசியா முருகருக்கு போயிடுச்சு, ஏன்னா அவர் தான் ரொம்ப வருஷமாக ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தார். ஸோ ரெண்டாவது மலேசியாவில் இருக்கிற அந்த பத்துகேவ் முருகர் தான். ஸோ மூணாவது இங்கே தீர்த்தகிரி மலையில் இருக்கிற முருகர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் வச்சு தான் கட்டினாங்க. ஸோ அவர் தான் இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி மொத்தமாக கட்டினது. ஸோ அதனால உங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் நல்லாவே தெரியும். பட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ மலேசியா முருகர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டில் இருப்பார். அடுத்து சேலமில் பார்த்தீங்கன்னா அதே அவங்க கலரில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த முருகர் பார்த்தீங்கன்னா பின்னாடி அவருக்கு எப்பயுமே ஒரு மாலை மாதிரி வச்சுருப்பாங்க அந்த 2 இதுலேயுமே. ஸோ அது இல்லாமல் இவர் வந்து கொஞ்சமாக ஒரு வளைவாக நிற்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. இந்த சிலையும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக இல்லைனாலும்
நம்ம ஊருக்கு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த வேஷ்டியோட பார்டர்லேருந்து ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே நீங்கள் கிட்டத்துலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் நம்ம போன உடனே ஒரு பெரிய பட்டையாக போட்டு விட்டாங்க. நானும் பார்த்தேன், ஏன் இந்த கோயில் போயிட்டு வரவங்க எல்லாருமே ஒரு பட்டையோட ரிட்டர்ன் வராங்களேன்னு பார்த்துலே இருந்தால் போனப்புறம் தான் தெரிஞ்சுது. அங்கே வச்சிருந்த ஒரு ஐயர் வந்து எல்லாருக்குமே வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய பட்டையாக போட்டு விட்டுருந்தாரு. அண்ட் நல்லா தண்ணியில் கரைச்ச அந்த விபூதியை வச்சு போட்டாங்களா, சில்லுன்னு இருந்தது. இப்போ நமக்கே ஃபீலு. அண்ட் இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காத்தோட்டமாக சூப்பராக இருந்தது. இன்னவே அவ்வளோவா வெயிலே இல்லைனாலும் காலெலாம் கொஞ்சம் சுடுற மாதிரி தாங்க இருந்தது. பட் நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. ஊரே சூப்பராக தெரிஞ்சுது. அண்ட் முருகரும் நல்லா பிரம்மாண்டமாக நின்றுந்தார். அவர் பாருங்கள், நல்லா சிரிச்ச முகமாக வேல் வச்சுன்னு நின்றுந்தார். பார்க்கவே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. ஸோ அந்த 3 முருகரில் நான் வந்து 2 பார்த்து முடிச்சிட்டேன்னு எனக்கு ஒரே ஹாப்பி தான். ஸோ நெக்ஸ்ட்டு சேலமில் இருக்கிற அந்த முருகரையும் பார்த்துடணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஏரியாவை கவர் பண்ணின்னு வரோம். ஸோ வேலூரோட புது அட்ராக்ஷனையும் வந்து நம்ம பார்த்துட்டோன்ற ஒரு ஹாப்பினஸோட நாங்கள் இந்த ஜேர்னியை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் எந்த பிளானுமே வச்சில்லை. ஸோ காலையில் கிளம்பி வந்தோம். ஸோ வந்து எல்லா இது ரத்னகிரி பார்த்தோம். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரத்னகிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வேலூர் ஃபோர்ட்டு பார்த்தோம். அங்கே இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் கோவில், மியூசியம் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக தீர்த்தகிரி முருகரும் வச்சுருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் கூட வரலாம். யூஸ்வலாக கோவில் எல்லாமே நட சாத்திடுவாங்க. ஸோ இந்த தீர்த்தகிரி முருகர் கோவில் வந்து சின்னதாக ஒரு கோவில் பக்கத்தில் இருக்குது. ஸோ அது வந்து நட சாத்திட்டாங்க. பட் ஆனாலும் முருகர் சிலை வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்துட்டு போயிடலான்றதுனால ஸோ கடைசியாக முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி முருகரையும் பார்த்துட்டு எங்கள் ஜேர்னியை முடிச்சுக்கலான்னு கிளம்பிட்டோம். பட் இடம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலூரில் எனக்கு சுற்றுற ஃபீல் மாதிரியே இல்லை. ஏதோ நம்ம ஊரே இல்லை, ஒரு ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிட்டிக்கே வந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வேலூர் சைட் போகிறீங்கன்னா இல்லை வேலூரில் இருக்கீங்கன்னா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வேலூர் சைட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் கோல்டன் டெம்பிளுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ எனக்கும் அது ரொம்பவே பிடிக்கும். பட் அதில் பிரச்சனை என்னென்னா ரொம்ப தூரம் நடக்க விடுவாங்க. ஸோ அது மட்டும் எப்படியாவது நம்ம லைனில் நின்று அந்த ஸ்டார் ஷேப்பில் ஒரு பாத்வே இருக்கும். ஸோ அதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு கடைசியாக போய் லக்ஷ்மியை பார்த்துட்டு அப்புறமா நம்ம வெளியில் வரும்போது பெருமாள் சன்னதி இருக்கும். ஏன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பெருமாள் ரொம்பவே ஹைட்டாக ரொம்ப ஜெய்ஜென்டிக்காக நல்லாயிருக்கும். அந்த சிலை நமக்கு பார்க்கும் போதே அப்படியே புல்லரிச்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் வேலூர் வந்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அண்ட் ஃபுட் ஸ்பாட்ஸுக்குமே கொஞ்சம் கூட குறை இல்லைங்க. வேலூரில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வேலூர் ஃபேமஸே இந்த பிரியாணி, அதுக்கப்புறம் ஆற்காடு மக்கன் பேடா, அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு ஐகானிக்கான டிஷ்ஷு. அண்ட் வேலூரில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சிக்கன் பக்கோடா தருவாங்க, கூட வந்து சேமியான்னு ஒன்று தருவாங்க. நானும் யோசிப்பேன், சென்னையிலேருந்து நாங்கள் லீவுக்கு போகும்போதெல்லாம் சேமியானா என்னன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் இடியாப்பத்தை வைப்பாங்க. ஸோ அவங்க ஊரில் வந்து அதை சேமியான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சிக்கன் பக்கோடாவும் இடியாப்பமும் அதுவும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு நிறையவே மெமரிஸ் இருக்குது வேலூரை சுற்றி. ஸோ அதில் நாங்கள் மிஸ் பண்ண பிளேசஸ்லாம் பார்க்க வந்த ட்ரிப்பாக தான் நாங்கள் இதை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒரு வழியாக முடிச்சுட்டு வாங்கி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ மலைக்கு மேலேயே சில்லுன்னு தண்ணி, ஜூஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டா கூட நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கி குடிக்கலாம். ஸோ இப்போ இந்த வாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி தாங்க. ஸோ அதையுமே நாங்கள் இந்த வாட்டி நல்லாவே கொழுக்கட்டையெல்லாம் நல்லா செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் பெரியம்மா வீட்டில் கும்பிட்டு இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை முடிச்சுக்கணும். நல்லா அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி பிள்ளையார. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.